வேலந்தாங்கல் பாரம்பரிய வேதந்தாங்கல் என்ற நகரில் திரு தாமஸ் கவான் டஃபினுடைய பள்ளியில் 1935 37 வரை திரு பொன்னி ஆசிரியர் அவர்கள் பயின்று 44 ஆண்டுகள் அந்த பள்ளியிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்று கடைசி வரை வேதியராகவும் அந்த மறைக்கல்வி திருப்பலிகளில் பங்கேற்று நிகழ்ந்துள்ளார். அவருடைய மூத்த மகன் திரு சம்பத்குமார் அருட்பணி சம்பத்குமார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கல்வி பணியில் நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய யூனிவர்சிட்டியில் விவிலியத்தை ஒரு பாடமாக படிப்பதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தி ஒரு வரலாற்று பதிவை படித்தார். அதே சமயம் அவருடைய இளைய மகனாகிய நீங்கள் வில்லியனூரில் நீங்கள் பணி செய்து ஓய்வு பெற்றீர்கள். தந்தை அவர்கள் திரு பொன்னி ஆசிரியர் அவர்கள் வில்லியனூர் விடிவெளியில் தாமஸ் கவான் டஃபினுடைய நிகழ்வுகளை பதிவுகளை அவரிடம் கற்றுக்கொண்ட நிகழ்வுகளெல்லாம் ஒரு கட்டுரையாக தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார். அதனுடைய ஒரு தொகுப்பை கூட நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் தந்தையின் காலத்தில் நீங்கள் அவருடைய பணியை பற்றியும் தன்னுடைய ஃபாதர் அருட்பணி சம்பத்குமார் அவர்கள் இந்த மறைமாநிலத்துக்கு ஆற்றிய கல்வி பணி பற்றியும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நாங்களும் அறிந்திருக்கின்றோம். அது பற்றிய ஒரு சிறு தகவலை மட்டும் நாங்கள் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். சொல்லுங்கள். ஏறக்குறைய என்னுடைய அப்பா காலத்திலேருந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப கோயிலுக்கு போயிட்டு அதிகமான பக்தி. நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பிங்க, நாங்கள் 4 பேர் தான். எல்லாமே கோயில்கள்லேருந்து எல்லாமே ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் பக்தி, கடவுள் மீது ஒரு பக்தி ஈடுபாடு எல்லாமே எங்கள் அப்பாவுடைய இதாக தான் இருந்தது. என் அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயில் தான், எப்போவுமே கோயில் தான் தான் இருப்பாங்க. அல்லது அடுத்தது படிப்பு, கல்வி பணி, ஆசிரியர் பணி. இப்போ இந்த ஆசிரியர் பணியில் இருக்கும்போது பல ஆசிரியர்களை அவர் உருவாக்கினார். இந்த பல மாணவர்களை உருவாக்கி அவர்கள் ஆசிரியர்களாக பல்வேறு இடங்கள் படிப்பிருக்கின்றார்கள். அதே மாதிரி உயர்மட்ட கல்வித்துறை, இந்த மாதிரி இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல்வேறு வகையான நிலைகள்லேயும் அரசு மற்றும் தனியார் துறைகள்லேயும் நிறையா பணி செய்ய இவருடைய கல்வி பணியானது உதவி புரிந்தது. இதெல்லாம் தாமஸ் கவான் டஃபினுடைய பயிற்றுவித்த முறையில் அவர் வேலந்தாங்கல்ல 44 ஆண்டுகள் பணிபுரிந்தது. அவருடைய முறையில் தான் அவருடைய தூண்டுதல். இன்று வேலந்தாங்கல்ல அவர்கிட்ட படிக்காத தலைமுறையே இப்போ இல்லை. 3 தலைமுறைகள் அவர்கிட்ட படித்தவங்க தான், நிறைய படித்தவங்க. நாங்கள்லாம் பெரும்பாலும் படிச்சுட்டு 5ஆம் வகுப்புல அங்கே படிச்சுட்டு உயர்கல்விக்கு வெளியே வந்துட்டு அரசு பள்ளி அல்லது. அப்போ தந்தை டஃபி தந்தைகிட்ட படித்தார். அப்போ அவர் பற்றிய நிகழ்வுகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துருப்பார்ல? சிலதை பகிர்ந்துருக்கிறார். பெரும்பாலும் என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், நான் பெரும்பாலும் வெளியே வந்துட்டோம். ஏன்னா தம்பிக்கிட்டையும் அண்ணன்கிட்டையும் நிறைய பகிர்ந்துருக்கு. அண்ணன் சம்பத்குமார் அவர் இந்த ஏஷியன் சேர் கிறிஸ்டியானிட்டி அதில் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஒரு சேர் ஆரம்பித்து நம்முடைய பிஷப், நம்முடைய ஆயர் தலைமையில் உருவாக்கி அதை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் என்ன சப்ஜெக்டாக அவர் கொண்டு வந்து தியாலஜி எல்லாமே, சைக்காலஜி, தியாலஜி எல்லாமே, கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமாக எல்லாமே அந்த மாணவர்களுக்கு படிப்பு. நம்ம பொது மாணவர்களும் அதே மாதிரி குருக்கள், அதே மாதிரி சிஸ்டர்ஸ் அவங்கள நிறைய சேர்ந்து அந்த இதில் சேர்ந்து அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து அந்த கிறிஸ்டியானிட்டியுடைய சப்ஜெக்டாகவே அதை உருவாக்கி கொடுத்தார். அது ஒரு பெரிய விஷயம் வேர்ல்டு லெவலில். அதுலேயே எல்லாவுடைய இதுவும், அதாவது இந்து சமயத்திலிருந்து இதில் இருக்க கூட சைவ சித்தாந்தம், அது எல்லாமே எல்லா வகையான இதுவும் இந்த கடவுள் பற்றிய, இறைவனை பற்றிய ஒரு வழிகாட்டுதல் அந்த சப்ஜெக்டாக இருந்தது. அப்போ நம்ம தந்தை அவர்கள் கூட அந்த புதுவை கடலூர் மறைமாநில வரலாறு அதை அவர் தொகுத்தார் என்று சொன்னார்கள். கரஃப் மூலமாக அவரும் இணைந்து 2 பேருமே கரஃப் அவர்களும் அவரும் சேர்ந்து தான் தொகுத்தார்கள், தொகுத்து வெளியிட்டாங்க. அந்த புத்தகம் நம்ம எங்கே கிடைக்கும்? இருக்கு. புத்தகம் பாண்டிச்சேரி மிஷன் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி அதை வச்சு பாண்டிச்சேரி மிஷனுக்கு அந்த புத்தகம், அந்த வரலாறு, தலை வரலாறு புத்தகம் இருக்குது. அது கொஞ்சம் தேடி எடுத்து ஆமாம். கண்டிப்பாக
மற்றபடி டெப்டி சாமியார் பொறுத்த அது ரிட்டையர்ட் ஆன பிற்பாடும் அவர் வந்து உங்கள் தந்தை அவர்கள் அந்த கோயில் பணி, கோயில் பணி, அந்த சாவு பூசைக்கு இறந்தவர்களுக்காக திருமணம், கல்லறை வரைக்கும் தொடர்ந்து அனைவருக்கும் வருவார். நாங்கள்லாம் அதே மாதிரி திருமணத்தில் இந்த இதெல்லாம் சேஷ விடுறது எல்லாமே அப்பா தான் எல்லாமே டெப்டி சாமியாருடைய அந்த ஒரு இதுதான் அவருடைய தூண்டுதல் நினைவாக நாங்கள் எல்லாமே. அதே மாதிரி அவருடைய ஃபோட்டோ டெப்டி சாமியோட ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது. ஓஹோ, வச்சுருக்கிறாங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு வெளியில் நல்ல காரியம் செய்யணும், ஒரு நிலம் வாங்கணும் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும், நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னா உடனே வந்து இருதயோட படம் இருக்கும் பக்கத்தில், அதுக்கடுத்து இவருடைய படம் இருக்கும். ஓ, டெப்டி சாமியார் படம் இருக்கும். அவருடைய படம் ரெண்டுமே ஒரு நிமிஷம் செகண்ட் நின்று வேண்டிட்டு தான் டெப்டி சாமியார்கிட்ட வேண்டிட்டு தான் அவர் எந்த பயணமாகவும் நல்ல காரியனாலும் அவர் தொடங்குவார். ஆமாம், இப்போ இதையும் நானும் தான் அவருடைய பற்றலார் வந்து அதை தான் செய்கிறேன். நிறைய கல்வி பணியெல்லாம் எங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கல. இது மட்டும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அவருடைய வரலாறு வந்து எங்களுக்கு அதிகமாக இப்போ தான் ஃபெலிக்ஸ் அவருடைய மூலமாக தான் எங்களுக்கு இந்த அதிகமாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அப்பாவுடைய பழைய புத்தகங்கள்லாம் எடுத்து நோட்டு குறிப்புகள்லாம் எடுத்து ஆமாம் கொடுத்துக்கிறீங்க. மேற்கொண்டு ஏதாவது கிடைச்சுன்னா கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப நன்றி. அவருடைய அந்த கல்வி பணி வேலந்தாங்கல் மண்ணு மறக்காது. மறைப்பணி முக்கியமாக மறைப்பணி, கோவில் பணி, எல்லா பணியும் அவர் அந்த உயிரோட்டமாக அந்த டெப்டி சாமியாருடைய பயணித்ததில் அவர் பயணித்திருக்கிறார். நிறைய ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்யும். ஓ, ஆனால் விவசாயத்தில் இருந்தாலும் கடின உழைப்பு. எந்த நேரமும் வந்து நாங்களும் செய்வோம். காலையில் வேலை செஞ்சுட்டு விவசாய வேலை செஞ்சு காலேஜுக்கு போயிடுவோம். காலேஜ் போயிட்டு திருப்பி வந்து வேலை செய்யும். அந்த அளவுக்கு உழைப்பு. ஆமாம், உழைப்பு, கடவுள் விசுவாசம் எல்லாமே அப்பாட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த கேளு தாய் மாதிரி பாடல், பழைய பாடல்லாம் ஒரு அருமையாக இருக்குன்னு போட்டு அது புக்கே இருக்குது. நோட்டே வந்து எழுதி வச்சுக்கிறேன், எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் ரவி என்றவர் நம்ம ஊருக்காரர் தான், அவர்கிட்ட கேட்டோம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ரவிகிட்ட இருக்குது கேட்கல. அதுக்கப்புறம் கேட்டோன்னா ரொம்ப நன்றி ஐயா.